சாரி தமிழ். உங்கள் லைஃப்பில் இப்படி ஒரு சூறாவளி வீசும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நடந்தது நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஒரு விதத்தில் நானும் இதுக்கு காரணமாக இருந்துட்டேன்னு ரொம்ப வருத்தமாக இருக்கேன். விடுங்க கேசவ், இந்த ப்ராப்ளம் எல்லாமே துளசியால் தான் வந்தது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இல்லை தமிழ், துளசி சாருவை சந்தேகப்பட்டு பேசினது தப்புன்னு எடுத்துக்கிட்டாலும் அதை கம்ப்ளைண்ட்டாக உங்ககிட்ட சொல்லியிருக்க கூடாது. உங்களுக்குள்ள நிரந்தரமாக இப்படி பிரிவு உண்டாகும்னு தெரிஞ்சிருந்தா ப்ராமிஸாக அந்த தப்பை பண்ணியிருக்க மாட்டேன். விடுங்க கேசவ், அவளை பற்றி பேசுறது வேஸ்ட்டுன்னு தான் தோணுது. எனக்கு என்னவோ லைஃப்பில் ஒரு தப்பான பொண்ணை சூஸ் பண்ணிட்டோமோன்னு வருத்தமாக இருக்கு. அவளை பற்றி இனிமேல் பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. வீட்டில் உட்காந்துட்டு இருந்தா நடந்த விஷயம் மைண்டில் வந்து ஒரே டார்ச்சராக இருக்கு. அதான் உடனே கிளம்பி இங்கே வந்துட்டேன். ஏன் சாரு வந்ததுலேருந்து அமைதியாகவே இருக்க? தமிழ் எல்லாமே முடிஞ்சு போயிட்ட மாதிரி பேசிட்டு இருக்காரு. அவர்கிட்ட ஆறுதலா 2 வார்த்தை பேசலாம்ல. எனக்கு என்ன சொல்றதுன்னு புரியல. ஒரு நாள் முழுக்க இவரும் அத்தையும் ஸ்டேஷன்ல இருந்தாங்கன்னு கேள்விப்பட்டதும் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னால சாப்பிட முடியல, தூங்க முடியல, ரொம்ப தவிச்சு போயிட்டேன். அங்க இவ்வளவு பிரச்சனை நடந்துச்சுல, எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. நான் லாயரோட வந்து என்ன பண்றதுன்னு பாத்திருப்பேன். உங்களுக்கு என் ஞாபகமே வரலையா? இல்லை சாரு, அவங்க நடந்த டென்ஷனுக்கு யாருக்கு ஃபோன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அம்மா மேலே வேறு கேஸ் கொடுத்து அவங்கள அரெஸ்ட் பண்ணவும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதாங்க எனக்கும் துளசி மேல கோபம். அத்தை என்ன பாவம் பண்ணாங்க? இந்த வயசுல இதெல்லாம் உங்களுக்கு தேவைதானா? துளசிக்கு என் மேல கோபம்னா என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். அதை நான் ஃபேஸ் பண்ணிருப்பேன். அதை விட்டுட்டு அத்தைய போய் சாரிங்க, நீங்க என்ன நினைச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. இந்த விஷயத்துல துளசி என்னால மன்னிக்கவே முடியாது. ஆரம்பத்திலே நான் அவளுக்கு நிறைய இடம் கொடுத்துட்டேன். அது அவங்க தப்பா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. நான் தெரியாம தான் கேட்கறேன். அவங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? உங்களை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு அவங்க யார் கூட குடும்பம் நடத்துவாங்களா? அத்தையோட வயசுக்கும் கௌரவத்துக்கும் அவங்கள கை எடுத்து கும்பிடணும். அதை விட்டுட்டு அவங்க மேல அபாண்டமா போய் சொல்லி வரதட்சணை கேட்டுதான் கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னங்க இதெல்லாம் கேட்கற எனக்கே கஷ்டமா இருக்கு. அத்தை எவ்வளவு துடிச்சு போயிருப்பாங்க. விடுச்சாரு, அவரே நொந்து போய் வந்திருக்காரு. இப்படிதான் தமிழ், உங்களை அரெஸ்ட் பண்ண தெரிஞ்சது ரொம்பவே துடிச்சு போயிட்டா. உடனே சென்னை கிளம்புறேன் நடமுடிக்க ஆரம்பிச்சிட்டா. இவளை கண்ட்ரோல் பண்றதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்க. நீயே யோசிச்சு பாரு கேஷவ், இவரு துளசிக்காக என்னெல்லாம் பண்ணிருக்காரு. அவ மேல இருக்கிற பாசத்துல இவரோட பேர் கேட்டாலும் பரவாயில்லன்னு என்ன தூக்கி எரிஞ்சிட்டு போய் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இவரை தெய்வமா நடிக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா போலீஸ்ல புடிச்சு கொடுக்கறது எந்த விதத்துல நியாயம்? இவர் அவ மேல வச்சிருந்த லவ்வுக்கு அர்த்தமே இல்லைன்னு ஆயிடுச்சுல்ல. உண்மைதான் சாரு, அவன் நடந்துக்கிட்ட விதத்தை வச்சு பார்த்தா இத்தனை நாள் அவன் என் மேலே வச்சிருந்த லவ் போயின்னு தோணுது. இந்த நிமிஷம் வரைக்கும் நான் அவ கூட உண்மையாக தான் இருக்கேன். ஆனால் அவள் தான் என்னை ரொம்ப வேதனைப்படுத்திட்டா. நாங்கள் 2 பேரும் உயிருக்கு உயிரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனால் அவளே எப்படி நடந்துக்கிட்டான்னு தான் எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கு. எங்களுக்குள்ள எப்படிலாம் நடக்கும்? நாங்கள் 2 பேரும் இப்படி பிரிவோன்னு கண்ணில் கூட நான் நினைச்சு பார்க்கவே இல்லை. சட்டு நனாத இட்ட மாதிரி தோணுது. ஐயோ கடவுளே, என்ன பேசுறீங்க? உங்களுக்கு அத்தை இல்ல, நான் இல்ல, கேஷவ் இல்ல. ஏங்க ஏன் இப்படி அனாதன்னு சொல்லி எங்களெல்லாம் கஷ்டப்படுத்துறீங்க? அத்தைக்கு அப்புறம் உங்களுக்காக உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா எப்பவுமே நான் இருப்பேன். என்ன ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு நினைச்சாலும் சரி, இல்ல உங்கள ஒருத்தி நினைச்சாலும் சரி, தயவு செஞ்சு இன்னொரு தடவை அனாதன்னு என் முன்னாடி பேசாதீங்க. இங்க பாருங்க, நடந்தது எல்லாத்தையும் மறந்துருங்க. உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் கேளுங்க, நானும் கேஷவும் செஞ்சு தரோம். லைஃப்ல நீங்க இன்னும் சாதிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. அதை மட்டும் நினைச்சுக்கிட்டு வேலை பண்ணுங்க. கவலையெல்லாம் தன்னால மறந்துடும். நானும் அந்த நம்பிக்கையில் தான் கிளம்பி வந்தேன். ஆனா துளசி அவளை பத்தி என்னாச்சு? தண்ணி கொண்டு வா. என்னாச்சு? என்ன? போலீஸ் ஸ்டேஷன் போனது ஒரே மென்டல் டார்ச்சர் ஆயிடுச்சு. டிராவல் பண்ணது உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. ஃபீவரிஷா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க வாங்க, நம்ம டாக்டர் கிட்ட போலாம் வாங்க. வேணாம், கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுத்தா தானா சரியாயிடும். தமிழ், நீங்க ரெஸ்ட் எடுத்தா மட்டும் போதாது. நடந்து எல்லாத்தையும் நீங்க மறக்கணும். துளசியும் அவங்கனால பட்ட அவமானத்தையும் சும்மா நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா மனசு மட்டும் இல்ல, ஹெல்த்தும் வீக் ஆயிடும். எப்படி மறக்க முடியும் கேசவ்? என் லைஃப்ல நான் இவ்வளவு அவமானப்பட்டதே இல்லை.
அவளால் நான் ஸ்டேஷன் போனது கூட அவமானமா நினைக்கல. ஆனா ஒரு லேடி எஸ்ஐ எல்லாரும் முன்னாடி என்ன கை நீட்டி அடிச்சிட்டா. அதை நினைச்சாதான் அசிங்கமா இருக்கு. என்ன சொல்றீங்க? ஸ்டேஷன்ல உங்களை அடிச்சாங்களா? யார் அவ? அவ பேர் என்ன? எங்க இருக்கான்னு அட்ரஸ் சொல்லுங்க. உங்க மேலே கை வச்சிருக்கானா அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? அவ யாருன்னு சொல்லுங்க, கொன்னு போட்டுறேன். சாரு காம் டவுன். எதுக்கு இப்படி எமோஷன் ஆகுற? இல்ல, போலீஸ்ங்கற திமிரல இவர் மேலே கை வச்சிருக்கானா அவளை சும்மா விட கூடாது. ஓகே சாரு, அதுக்கே இப்படி கத்துற? ப்ளீஸ் சாரு காம் டவுன். எப்படி கேஷவ் சும்மா இருக்க முடியும்? இவர் அடிக்கிற அளவுக்கு இவர் என்ன தப்பு பண்ணாரு? நீங்க அவளை சும்மா விட்டுட்டு வந்தது தப்பு. உங்களை அடிக்க அவளுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அவ யாரு, என்ன பேருன்னு மட்டும் சொல்லுங்க. கமிஷனர் கிட்ட சொல்லி அவன் மேல ஆக்ஷன் எடுக்க சொல்லுவோம். வெடிச்சாரு அடிச்சது அந்த போலீஸ்காரியாவே இருக்கட்டும். ஆனா அது காரணமா இருந்தவங்களை என்ன பண்றது? பொண்டாட்டி சரியில்லைனா புருஷன்கார அவமானப்பட்டு தான் ஆகணும். போதுங்க. எப்ப இந்த அளவுக்கு ஆயிடுச்சோ இனிமே அவளை பொண்டாட்டின்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு ஒரு அவமானம்னா துடிச்சு போறா பாருங்க, அவதான் பொண்டாட்டி. இவன் எப்படி பொண்டாட்டி? உங்க மேல இருக்கிற உரிமையில சொல்றேன். உங்க மனசுல இருக்கிற வலி, வேதனை, ரணம் எல்லாம் போகணும்னா கொஞ்ச நாளைக்கு எல்லாத்தையும் மறந்துருங்க. ஆமாங்க, அது ஒண்ணுதான் வழி. உங்க மனசுல இருக்கிற எல்லாத்தையும் மறந்துட்டு சென்னையில உங்களுக்கு யாரும் இல்லைன்னே நினைச்சுக்கோங்க. நீங்க ஸ்டேஷனுக்கு போனது, அவமானப்பட்டது எதையுமே நினைக்காதீங்க. இனிமே உங்களுக்கு பெங்களூர் தான் ஊரு. உங்களுக்கு வேலை தான் முக்கியம். அதுல சாதிச்சு காட்டணும். அதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. உங்க மனசுல இருக்கிற வலியும் தீரும். நீங்களும் நல்ல நிலைமைக்கு வருவீங்க. ஆமா தமிழ், எனக்கு என்னமோ சாரு சொல்றதா நல்ல ஐடியாவை தோணுது. கொஞ்ச நாளைக்கு நீங்க சென்னை போகாம இங்கே இருங்க. சென்னையில யார்கிட்டயும் பேச வேண்டாம். அது அத்தையாவே இருந்தாலும் சரி, முதல்ல போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடுங்க. ஏற்கனவே அம்மா அதை பண்ணிட்டாங்க. ரொம்ப நல்லதா போச்சு. நீ இவருக்கு ஒரு லோக்கல் சிம் வாங்கி கூடன்னு. அது அபிஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணா மட்டும் போதும். அத்தை கிட்ட கூட பேச வேண்டாம். அவங்க கிட்ட பேசினா அங்க நடந்தது ஏதாவது சொல்லி உங்க மனசை கஷ்டப்படுத்துவாங்க. இல்லை சாரு, நானே பெங்களூர் வந்து நிம்மதியா இருக்கலாம் தான். அந்த நிம்மதி உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஆமா, சாப்பிட்டீங்களா? இல்லை, எனக்கு பசிக்கல. அது எப்படி பசிக்காம இருக்கும்? நீ நம்ம 3 பேருக்கும் டிஃபன் ஆர்டர் பண்ணு போ. சரி. சாரு, நான் கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். டிஃபன் வர வரைக்கும் ரெஸ்ட் எடுங்க. கடவுளே, எனக்கு படிப்பு தான் முக்கியம்னு முடிவு பண்ணிட்டேன். காதல் கல்யாணம்னு கவனம் சிதறி கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். திரும்ப படிப்புக்கு பங்கு வந்துடாம இதே உறுதியோட படிச்சு முடிக்க நீ தான் துணையா இருக்கணும். அப்பா, நான் ரெடி. காலேஜ் போறேன்னதும் உன் முகத்துல ஒரு நம்பிக்கை தெரியுதுமா. ஆமாப்பா, எனக்கே நம்பிக்கையா தான் இருக்கு. இந்த நம்பிக்கை தான் உன்னை வாழ வைக்கும். ஆமா, 2வது வருஷம் காலேஜ் ஃபீஸ் கட்டணும்ல, ஒரு 2 நாள் டைம் கேட்க முடியுமா? இல்லப்பா, லாஸ்ட் டைம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு நானே எக்ஸ்கியூஸ் கேட்டு தான் ஃபீஸ் கட்டியாகணும். உன் பிரச்சனை இல்ல, அதெல்லாம் மறந்துட்டேமா. நீயாவது எனக்கு ஞாபகப்படுத்தி இருக்கலாம்ல. முதல்லயே ஞாபகப்படுத்திருந்தா பேங்க்ல இருந்து அப்படியே கத்தியா கொண்டாந்து கொட்டிருப்பீங்களா? இங்கேயே தரித்திரம் தலைவிரிச்சு ஆடுது. இப்ப உன்னை யாராவது ஏதாவது கேட்டாங்களா? அது என்னோட கவலை. உங்களோட கவலைனா கவலைப்பட்டு கந்து வட்டிக்காரங்கிட்ட போய் காசு வாங்குவீங்களா? ஏற்கனவே பவித்ராவுக்காக பட்ட கடனை அடைக்க முடியாம கண்ணு முழி பிதுங்குது. இதுக்கு மேலேயும் கடன் பட்டா ஓட்ட கப்பல் மாதிரி குடும்பமே முழுகி போயிடும். ஏன் சித்தி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நான் அப்பா கிட்ட பணம் எல்லாம் கேட்கல. நீ பணம் கேட்க மாட்டோமா? எனக்கு தெரியும். ஏன்னா இந்த குடும்பம் கஷ்டப்படுறத பாத்துக்கிட்டு தானே இருக்க. ஆனா உங்க அப்பா அவசரப்பட்டு எங்கேயாவது 7 வட்டிக்கு பணத்தை வாங்கிட்டா
என்னம்மா பண்றது? அதான் இல்ல சித்தி, அப்பா கடன்லாம் வாங்க வேண்டிய அவசியம் இல்ல. பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, காலேஜ்ல கட்ட வேண்டிய ஃபீஸ் 32,000 கல்யாணி கட்டுறேன்னு சொல்லியிருக்கா. கல்யாணியா? எப்படிம்மா? அவளே ஏழப்பட்ட பொண்ணு, இவ்வளவு பணத்துக்கு எங்க போவா? கஷ்டம்தான்ப்பா. எனக்காக ஆட்டோட ஆர்சி புக்கை வச்சு பணம் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கா. ஆட்டோ அடமான வச்சா? என்னம்மா இது? அந்த ஆட்டோ தானே அவனுக்கு சோறே போடுது. எனக்கும் கஷ்டமா தான்ப்பா இருக்கு. நான் வேணான்னு கூட சொல்லி பார்த்தேன், கேட்க மாட்டேங்கிறா. அதுவும் இல்லாம நம்ம வீடு இருக்கிற நிலைமையில உங்களுக்கும் நான் கஷ்டம் தரக்கூடாது இல்லையா? துளசி, ஏங்க இப்ப எதுக்காக இப்படி துடிக்கிறீங்க? அதான் அந்த பொண்ணு ஃபீஸ் கட்டுறேன்னு சொல்லிட்டல, அது கடனாவே இருக்கட்டும். நம்மளால முடிஞ்சப்ப கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுத்துருவோம். இல்ல, எனக்கு என்னவோ ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னப்பா, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? இல்லம்மா, என் கையால் ஆகத்தனத்தை நினைச்சு நான் ரொம்ப வேதனைப்படுறேன். பெத்தவன்ற முறையில நான் உனக்கு என்னமா பண்ணிருக்கேன்? முத வருஷம் ஃபீஸ் மாப்பிள்ள கட்டினாரு, இந்த வருஷம் கல்யாணி கட்டுறா. உன்னோட வேதனையை பார்த்து கண்ணீர் விட்டேனே தவிர உனக்கு வேற என்னமா பண்ணிருக்கேன்? மகளோட கஷ்டம்லாம் தீர்ந்து நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களே, அந்த நல்ல மனசு ஒன்னே போதும்பா. எனக்காக நீங்க வருத்தப்படாதீங்க. இல்லம்மா, எனக்கு மனசே ஆறல. கல்யாணி நம்மளை விட ரொம்ப கஷ்டத்துல இருக்கிற பொண்ணு. ஆனா அவ கொடுக்கிற பணத்தை வேண்டான்னு சொல்ற நிலைமையில நான் இப்ப இல்ல. அவ கடனை சீக்கிரமா அடைச்சிடணுமா, இல்லைன்னா என்னால நிம்மதியா இருக்க முடியாது. அப்பா, கல்யாணி உடனே பணம் வேணும்னு கேட்க மாட்டா. அப்படியே நம்ம திருப்பி கொடுத்தாலும் அவ வாங்கிப்பாளான்னு தெரியல. அது அந்த பொண்ணோட பெருந்தன்மம்மா. நல்லதா போச்சுன்னு அப்படியே விட்டுற முடியுமா? நான் உன்னை பெத்தவன், நான் எதுக்காக இருக்கேன்? நான் சுமக்க வேண்டிய பாரத்தை அந்த பொண்ணு சுமந்திருக்கா. எல்லாத்துக்கும் சேர்த்து அந்த பொண்ணுக்கு கைமாறா ஏதாவது பண்ணணும். இப்ப இருக்கிற கடன் எல்லாம் ஒரு 3 மாசத்துல முடிஞ்சிடும். அந்த பொண்ணுகிட்ட ஒரு 4 மாசம் டைம் கேடு, கடன் அடைச்சிருவோம். ஆமா ஆமா, நல்லா அடிச்சிருவீங்களே. 4 மாசத்துல பணமா பூத்து குலுங்குற மரம் ஏதாவது நட்டு வச்சிருக்கீங்களா? 4 மாசம் இல்ல, 6 மாசம் ஆனாலும் பணம் எங்க இருந்து வரும்? சரி, மந்திரம் சொல்லி கடனை அடைக்கிறதாவே வச்சுப்போம். சரி, படிப்புங்கிறது ஒரு நாள் கூத்தா? தினம் தினம் பஸ்ஸுக்கு அழணும், நோட்டு புத்தகம் வாங்கணும், அது இல்லாம இவளுக்கு துணிமணி செலவு வேற. அதுக்கெல்லாம் பணத்துக்கு எங்க போவீங்க? சூ மந்திர காளி அப்படின்னு சொல்லி பணத்தை வர வைப்பீங்களா? உன்னோட நக்கலும் நையாண்டியும் உங்ககிட்டயே இருக்கட்டும். இது என் பொண்ணோட படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். பணம் தானே, நான் ஏற்பாடு பண்ணிக்கிறேன். கத்தி பேசி காசை வர வைக்கிறதுனா நீங்க எப்பவோ வர வச்சிருப்பீங்களே. உங்களால கத்த மட்டும்தான் முடியும். சும்மா என்கிட்ட கோவப்படாம பணத்துக்கு என்ன பண்ண போறீங்க முதல்ல அதை சொல்லுங்க. தெரியுது நீ ஏன் இப்படி பேசுறேன்னு தெரியுது. கண்டதையும் பேசி பயமுறுத்தி எப்படியாவது துளசியோட படிப்பை நிறுத்திடணும். அதுக்கு தானே இந்த கிண்டலும் கேலியும். ஐயோ, ஏன் இப்படி அபாண்டமா பேசுறீங்க? நான் பேசுறது உங்களுக்கு கிண்டலா தெரிஞ்சதுன்னா தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க. துளசி படிப்பை கெடுக்க பாக்குறேன்னு இப்படி வாய் கூசாம சொல்றீங்களே. இவ படிச்சு பெரிய ஆளா வரணும்னு எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா? இவ படிச்சா இவளை பார்த்து பவித்ராவும் ஆர்வமா படிப்பா. இவ படிச்சு வேலைக்கு போய் சம்பாதிச்சா நம்ம குடும்பத்தோட கஷ்டம்லாம் தீரும்ல. சத்தியமா சொல்றேங்க, இவ படிப்பை கெடுக்கணும்னு நான் நினைக்கல. பணத்துக்கு என்ன பண்ண போறீங்கன்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் நான் கேட்டேன். நான் அவசரப்பட்டு கேட்டது தப்புதான், இனிமே நான் கேட்கல, விடுங்க. பணத்தை எப்படி பெரட்ட போறேன்னு எனக்கு தெரியல. 32,000 பெரிய தொகை தான். நான் ஒண்ணு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? சொல்லு. என்னதான் புருஷனை பிரிஞ்சு இருந்தாலும் இவ படிப்பு செலவை அவன் தானே ஏத்துக்கணும். பேசாம அவங்கிட்ட நஷ்ட ஈடு கேட்டா என்ன? புரிஞ்சுதான் பேசுறியா? நஷ்ட ஈடுனா எப்படி? இவளும் மாப்பிளையும் கடைசி வரைக்கும் சேர மாட்டாங்கன்னு நினைக்கிறியா? இல்ல சேர விடக்கூடாதுன்ற எண்ணத்துல பேசுறியா? இதுக்குதான் நான் எதையுமே பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். மனசு கேட்கல, அதான் எனக்கு பட்டதை சொல்லிட்டேன். உடனே சேர விடாம நான் பண்றேன்னு சொல்றீங்களே. நீ பேசுறதெல்லாம் வில்லங்கமா தானே இருக்கு.
பணத்தை எப்படி ஏற்பாடு பண்றதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ கொஞ்சம் பேசாம இரு, அது போதும். துளசி, நாம இன்னும் இங்க இருந்தா இவ குழப்பிக்கிட்டே தான் இருப்பான். வா போலாம். இல்லப்பா, நான் பஸ்லயே போயிடுறேன். ஏமா வேண்டாங்கிற? ஒரு அப்பாவா உனக்கு காலேஜ் ஃபீஸ் தான் கட்ட முடியாம போச்சு. முதல் நாள் உன்னை காலேஜ்லயாவது கொண்டு போய் விடக்கூடாதா? அப்பங்கிற மரியாதைக்கு அதையாவது பண்ணணுமா? வா சித்தி, நான் போயிட்டு வரேன். தலை எழுத்து எங்கிருந்து வந்தாலும் தெரியலையே இந்த ஆட்டோக்காரி. புருஷனால வாழ்க்கை போச்சு, காசு இல்லாம இவ படிப்பும் போகணும் பார்த்தா தர்ம தேவதை மாதிரி வாரி கொடுக்கறாளாமே. அண்ணாட காட்சி அன்னபூர்ணி வேஷம் போடுறாளா? இந்த கொடுமையை நான் எங்க போய் சொல்றது? எவ்வளவுமே என்ன சந்தோஷமா இருக்க விட மாட்டாளே. ச்சே.